91 ஆண்டுகள் 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ்பிஎஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். பெரியார் இந்த காலத்துல மூடநம்பிக்கை ஒழிக்கிறது ரொம்ப போராடணும்னு சொல்றதும், இந்த காலத்துல மூடநம்பிக்கை ஒழிப்புக்கு எந்த முயற்சியும் எடுக்கலன்னு சொல்றதும் தப்பு. இப்போ நான் திமுக, நான் மூடநம்பிக்கை பரப்புறேன்னா என்னுடைய கதைகள் மூடநம்பிக்கை பரப்புதான். அது ஒரு அரசாங்கம் செய்யறப்ப இன்னும் வீரியம். அரசாங்கம் செய்யணும்னா இப்ப சீமான் சொல்றாரு இல்லையா, அசிங்கமான ஒரு வார்த்தை சொல்றாரு. பெரியார் சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்கிறதுக்கு தனி சட்டம் வேணும் அப்படிங்கிறது நாங்களே தன்னிச்சையா சில வழக்கில் எடுக்கிறோம். இன்னொரு சொல்ல போனா, நான் ஒண்ணு கூட்டத்துல இன்னொரு பையன் ஒண்ணு கூட்டதே ஜாதியை தின்னாமையா பார்த்தாங்க. இந்த எழுத்துக்கள் எழுதுறப்ப இந்த சமூகத்துல எந்த அளவுக்கு சாதி இருந்தது, இன்னைக்கு நீங்க களத்துக்கு ஒரு பொறுப்புல இருந்து போறப்ப இன்றைக்கு சாதி எப்படி இருக்கு? பொது வெளியில அந்த திண்டாமை குறைஞ்சிருக்கு. டீ கடையில, துணி கடையில, இதெல்லாம் மாற்றணும். வடநாடு இவ்வளவு மோசமா இருக்கு. RN ரவிக்கு நான் அந்த பதில் சொல்ல விரும்புகிறேன். நீங்க செலப்ஸில் கொண்டு வரும்போது தலித் தலைவர் விளக்கேத்தனா கொரோனா போடணும் சொன்னாரா இல்லையா? நீங்க விளக்கேற்றிருப்பீங்க, கை தட்டிங்க. இது அறிவியல் மனப்பான்மையா? உண்மையை சந்திக்க மறுக்கிறது எல்லாருமே ஏமாற்றுக்காரர்கள். ஒரு விதத்தில் அவர்கள் சமூக விரோதிகள். 300-200 ஆண்டுகளுக்கு முன்னாக கீழடி. எழுத்தாளர்களுக்கு நீங்க இந்த இடத்துல சொல்ல விரும்புவது என்ன? முரண்பாடு எது என்று அறிந்து, முந்தைய காலகட்டங்களில் தந்தை பெரியார் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் நிறைய அறிவு சார்ந்த பகுத்தறிவு சார்ந்த பரப்புரைகளை நிறைய பட்டி தொட்டி எங்கும் முன் வச்சாரு. அதனாலதான் இந்த அளவுக்கு மாற்றங்களும் வந்தது. முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் அந்த பரப்புரைகள் அதிகமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதே போல மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்கோ இல்லை இந்த மாதிரியான பகுத்தறிவு சார்ந்த பரப்புரை செய்யறதோ அது அந்த அளவுக்கு வீரியமா இல்லை. அது இருந்திருந்தா கூட மனதுக்குள்ளார போயிட்டு அந்த வன்மத்தை நீக்குவதற்கான ஒரு வாய்ப்பா இருந்திருக்குல்ல. அது எந்த அளவுக்கு தற்போதைய திமுக அரசு முன்னெடுத்துட்டு இருக்கு? பெரியார் இந்த காலத்துல மூடநம்பிக்கை ஒழிக்கிறது ரொம்ப போராடணும்னு சொல்றதும், இந்த காலத்துல மூடநம்பிக்கை ஒழிப்புக்கு எந்த முயற்சியும் எடுக்கலன்னு சொல்றதும் தப்பு. பெரியார் பெண் உரிமைக்கு பேசினார். அது சட்டமாக்குனது யாரு? கலப்பு திருமணத்தை சட்ட ரீதியாக அங்கீகரிக்க சொன்னாரு. அது சட்டமாக்குனது யாரு? பெண்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்தது யாரு? சொத்துல சமபங்குன்னு சொன்னது யாரு? உள்ளாட்சியில இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? முதல்ல திருநங்கைக்கு திமுகவில் தானே சீட்டு கொடுத்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் போய் போராடுறாரு இல்லையா, மாநில உரிமையை காக்க தானே போறாரு. அவர் எங்கேயாவது மூட நம்பிக்கை ஆதரிச்சு இல்ல மூட நம்பிக்கை காரியங்களை வலுப்படுத்துற மாதிரி இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்கா? நீங்களா கற்பதை என்ன பண்றீங்கன்னா, பெரியார் மட்டும்தான் செஞ்சாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது தப்புன்னு. பெரியார் மட்டும் இல்லை, பெரியார் சொன்னதை இன்று வரை பரப்பி கொண்டிருக்காங்க இல்லையா, அவங்க பெரியாரோடவும் மிக முக்கியமானவங்க நினைக்கிறேன். இன்னைக்கு ஆசிரியர் வீரமணி பேசித்தானே இருக்காங்க. திராவிட கழகம் செஞ்சுட்டு தானே இருக்கு. அருள்மொழி பேசிட்டு தானே இருக்காங்க. இப்போ புதுசாக வந்திருக்கு மதிவதனி பேசித்தானே இருக்கு. திமுக முதல்ல ஸ்டாலினுடைய ஆட்சி அமைஞ்சப்ப சட்டமன்றத்தில் என்ன உரை சொன்னாரு? இது சாதி அப்படின்னா முதலாக சட்டமன்றத்தில் பதவியேற்ற பிறகு அவர் பேசின உரையில் 4 தூண்கள் வழியாக இந்த ஆட்சி அமைக்கப்படும். சம உரிமை, சமத்துவம், பாலின வேறுபாடு இல்லை சொன்னாங்களா இல்லையா? ஸோ அதனால பெரியாருடைய கருத்து இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு? நான் கொள்கை வாரிசு தான் சொல்லிருக்காரு. திராவிட இயக்கத்தினுடைய வாரிசு, பெரியாருடைய வாரிசு, அண்ணாவுடைய வாரிசு, கலைஞருடைய வாரிசு, நான் கொள்கை வாரிசு தான் சொல்லிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் திமுக, நான் மூட நம்பிக்கை பரப்புறேன்னா என்னுடைய கதைகள் மூட நம்பிக்கை பரப்புதான். அது ஒரு அரசாங்கம் செய்யறப்ப இன்னும் வீரியம். அரசாங்கம் செய்யணும்னா அது சட்டத்தின் வழியா தான் செய்ய முடியும். இப்ப திருப்பி காலனிங்கிற சொல்லுவோம் சமூக இழிவு, ஆகவே சட்டத்தால் நீக்கிறோம். இப்ப திருநங்கைங்கிற சொல்ல யாரு உருவாக்குனா? திருநங்கைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? திருநங்கைகளுக்கு ரேஷன் கார்டு கொடுத்தது யாரு? அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தது யாரு? அவங்களுக்கு இப்ப வீடு கொடுத்துருக்காங்க இல்லையா? கொடுத்துருக்காங்களா இல்லையா? இந்த இயக்கம் தான் இது சமூக இயக்கம். நீங்க அரசியல் இயக்கமா மட்டுமே பார்க்கக்கூடாது. அதிகாரத்துக்கு வரும்போது சமூக இயக்கம் சில அதிகாரங்கள் வழியாக மக்களுக்கு நன்மை செய்ய முடியுங்கிறதா அண்ணா அரசியலுக்கே வந்தார். அந்த விதத்துல திமுகவை நீங்க விட்டுட்டால், இப்ப சீமான் சொல்றாரு இல்லையா, அசிங்கமான ஒரு வார்த்தை சொல்றாரு. பெரியார் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல. இது மாதிரி நச்சு கிருமிகள் இருக்கிற தமிழ் சமூகத்தை ஒரு சாதிய பூசல்களற்ற ஒரு சமூகமாக வழிநடத்துவது என்பது மிகுந்த சவால் நிறைந்த பணி. அந்த சவால் நிறைந்த பணியை இன்றைய முதலமைச்சர் சிறப்பாக செய்கிறாரு. அவர் ஒருபோதும் மூட நம்பிக்கை ஆதரிக்க மாட்டார். அறிவு சமூகமாக இந்த சமூகம் வாழணும், அறிவார்ந்த சமூகம் வாழணும். அதுக்கு நல்ல உதாரணம் இந்த பெண்களுக்கு இப்போ 1000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காரு இல்லையா, மாசம். அது என்னன்னு பாருங்களேன். ஏற்கனவே கலைஞர் என்ன சொல்றாரு? கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் தான் அது வந்துச்சு. இவர் என்ன சொல்றாரு? பெண்களுக்கு கல்யாணம் கட்டி முக்கியம் இல்லை, அவங்களுக்கு கல்வி கொடுத்தா பார்த்துக்கிட்டோம்.
இதுதான் நீங்க கேட்டதுக்கு பதில். நல்ல விஷயம். அவர்கிட்ட கூட்டணி கட்சியினரும் சரி பல்வேறு இயக்கங்களும் எதிர்பார்ப்போடவும் சொல்றாங்க முதலமைச்சர்கிட்ட சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்கிறதுக்கு தனி சட்டம் வேணும் அப்படிங்கிறது. நிச்சயமா வந்து விரைவா அந்த சட்டத்தை கொண்டு வருவாரு. அதனுடைய முதல் படி தான் அந்த எஸ்சி எஸ்டி ஆனதான் இப்ப அதை அந்த வழக்கு எடுக்குது. நாங்களே வந்து தன்னிச்சையா சில வழக்குகள் எடுக்கிறோம். அதுக்கான அதிகாரம் இங்க இருக்கு. இது தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு. அதாவது தனி மனிதனா ஒரு சமூகத்தை அணுகிறது வேற, தனி மனிதனா ஒரு அரசாங்கத்தை அணுகிறது வேற, ஒரு முதலமைச்சரா சமூகத்தை அணுகிறது வேற, ஒரு அரசியல் கட்சி தலைவரா சமூகத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. எல்லா விதமான நிலைப்பாடுகளையும் அவர் வந்து சகிச்சு அல்லது சந்தித்து அதுக்கேற்ற வகையில் தான் அவங்க சட்டம் கொண்டு வராங்க. நிச்சயமா ஆணவ படுகொலை சட்டம் நிறைவேற்றப்படும். நானே அதற்கான பரிந்துரையை தமிழ்நாடு முதலமைச்சருடன் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஓகே, நீங்க எழுத்துக்கள் மூலமாக சாதி எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கு அதெல்லாம் நிறைய இடங்கள்ல அம்பலப்படுத்திருக்கீங்க. உங்களுடைய கதைகள் பெத்தவனாகட்டும், அடங்காத விடுகை எல்லாமே கண்ணீர் வர வச்சிருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு முக்கியமான பொறுப்புலையும் இருக்கீங்க, SC/ST ஆணையத்துடைய துணைத் தலைவராக. இந்த எழுத்துக்கள் எழுதுறப்ப இந்த சமூகத்துல எந்த அளவுக்கு சாதி இருந்தது, இன்னைக்கு நீங்க களத்துக்கு ஒரு பொறுப்புல இருந்து போறப்ப இன்றைக்கு சாதி எப்படி இருக்கு, சமூகத்துல சாதி ஒழிப்புல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா? நிச்சயமா வந்து இப்போ என்னோட கோவேர் கதில் நாவல் இருக்கு. அது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு துணிவலுக்கு ஏன் ஒரு சமூகம் புதிய வண்ணாறு என்கிற சமூகம். இன்னைக்கு அந்த பழக்கம் இல்லை. நான் 6வது 10வது படிச்ச அந்த சமூகம் இன்னைக்கு அந்த தொழிலை செய்யல. அது ஒரு சமூக மாற்றம். அதே மாதிரி கிராமப்புறங்கள்ல இந்த நாவிதர்ங்கிற சமூகம் வந்து சேவ் பண்ணப்பட்டது. கல்யாண சேவைக்குன்னே ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ அது கிடையாது. இப்போ நாகரிகமான ஒரு இடத்துல இப்போ வந்து பழைய காலத்துல இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சேரி வாழ் மாணவர்களுக்கு அல்லது காலனி மாணவர்களுக்கு எனக்கே முடி வெட்ட மாட்டேன்னு சொன்னவங்க எங்கள் ஊர் இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் முடி வெட்டுறாங்க. இது சமூக மாற்றம், சமூக வளர்ச்சி, சமூக முன்னேற்றம். என்னுடைய இளமை காலத்தில் வந்து டீ கொடுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகள் தான் பெரிய வித்தியாசம். இன்னைக்கு எல்லாரும் சமமாக டீ குடி, எங்கள் ஊர்லேயே டீ குடிக்க முடியும். யாரும் டீ கிளாஸ் கழுவி வச்சுட்டு போக வேண்டாம். திட்டக்குடியில கடல். ஆமாம், இப்போ அந்த மாற்றம் இருந்தது. அதே மாதிரி இப்போ என்னுடைய பள்ளி காலத்தில் என்னுடைய தோல் மேலே ஒரு பையன் தோல் போட மறுப்பான். இன்னொரு சொல்ல போனால் நான் ஒன்று கூட்டத்தில் இன்னொரு பையன் ஒன்று கூட்டதே ஜாதியை தின்னாமையாக பார்த்தாங்க. ஆமாம், ஒன்றுக்குள்ளே. ஆமாம். ஆனால் இன்னைக்கு அந்த நிலை இல்லை. இப்போ நான் முதலாக வந்து கிராமப்புறங்களில் பஸ்ஸு போனப்போ கலைஞர் தான் முதல்ல கிராமப்புறங்களுக்கு பஸ்ஸு கொண்டு வராங்க. அப்போ ஊர்க்காரங்க ஏறினா காலனிக்காரங்க ஏஞ்சி நின்று இடம் கொடுக்கணும். இன்னைக்கு அந்த வழக்கம் இருக்கா? இந்த இதெல்லாம் தான் இன்னைக்கு நிகழ்ந்திருக்கு. பள்ளியில் அந்த தீண்டாமை குறைஞ்சிருக்கு, கல்லூரிகளில் தீண்டாமை குறைஞ்சிருக்கு, பொதுவெளியில் அந்த தீண்டாமை குறைஞ்சிருக்கு, டீ கடையில், துணி கடையில். இதெல்லாம் மாற்றம் தான். அது இந்த திராவிட இயக்கங்கள் எடுத்த முன் முயற்சியால் சட்டங்களால் ஏற்பட்ட மாற்றம். அங்கங்கே ஏதோ ஒன்று நச்சு பாம்புகள், நச்சு கிருமிகள் இருக்கும். அது அங்கங்கே சிறு அளவில் இந்த கலவரங்கள் நடக்கும். இன்னொன்று நீங்கள் பார்க்க வேண்டியது, 1300 ஆண்டுகளாக இந்த சமூக இழிவை நீங்கள் ஒரே நாளில் ஒரே நூற்றாண்டில் போக்க முடியாது. அதற்கு ஒரு காலம் எடுக்கும். அந்த காலத்திற்கான ஒரு முன்னேற்றப்படி தான் இந்த SC/ST ஆணையம் தனி கவனம் செலுத்துவது, சிறப்பு கவனம் செலுத்துவது. பொருளாதார இழப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு அது உதவி செய்யுது, வீடுகள் கொளுத்தப்பட்டால் அதுக்கான உதவி செய்யுது. அதுக்கான அமைப்பு தான். இதே எப்போ ஆரம்பிச்சது, யாரால் ஆரம்பிச்சது, ஏதோ நோக்கத்தால் ஆரம்பிச்சது? நாம் எவ்வளவு சட்டங்களால் கொண்டு வந்தாலும் கூட சில காட்டு மிராண்டிகள் இங்கே இருக்கிறார்கள். தமிழ்நாடு எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, வடநாடு எவ்வளோ மோசமாக இருக்கு. RN ரவிக்கு நான் அந்த பதில் சொல்ல விரும்புகிறேன். அம்பேத்கரை நீங்கள் சிலபஸில் கொண்டு வரும்போது தலித் தலைவர் அப்படின்னு போடுறேன். இப்போ அந்த UPSC தேர்வில் ராமசாமி நாயக்கர் அப்படின்னு போட்டு. இப்போ யார் தமிழ்நாடு வந்து ஜாதிய வன்முறை தூண்டக்கூடிய மாநில ரவி சொல்றாரு இல்லையா? இப்போ அறிவியலுக்கு புறமானவர்கள் யார், அறிவியலுக்கு ஆதரவானவர்கள் யாருன்னு நீங்கள் சிந்திக்கணும். கொரோனா வந்தப்போ உலகத்திலேயே கைத்தட்டினா கொரோனா போயின்னு சொன்ன ஒரு பிரதமர் நம்முடைய இந்திய பிரதமர். விளக்கேற்றினா கொரோனா போடணும் சொன்னாரா இல்லையா? நீங்கள் விளக்கேற்றிருப்பீங்க, கைத்தட்டிங்க. இது அறிவியல் மனப்பான்மையா? அறிவியல் பயன். இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் அல்லது ஜெயலலிதா அவர்கள் கூட, எம்ஜிஆர் அவர்கள் கூட இது மாதிரியான மூட நம்பிக்கை சார்ந்த கருத்து ஒன்று சொல்லியிருக்காங்களா? அதே மாதிரி கேரளாவில் அதிக மழை பெஞ்சதுக்கு பெண்கள் ஐயப்பன் கோயில்களை போனதுன்னு BJP மந்திரி சொன்னாரா இல்லையா? எது அறிவியல் பண்பாட்டை நோக்கி போகக்கூடிய சமூகம், எது மூட நம்பிக்கை நோக்கி போகக்கூடிய சமூகம் என்பதை நீங்கள் ரவிகிட்ட தான் போய் கேட்கணும். கீழடியில் நம்மளுடைய தொன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் சொன்னது போல தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில இருந்து இனி இந்தியாவுடைய வரலாறை நம்ம தொகுக்கலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு நம்ம முன்னோக்கி இருந்தோம் கிமு பொது ஆண்டு 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி. ஆனா அந்த முக்கியமான ஆய்வறிக்கையை
இந்திய அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க திருப்பி நிராகரிச்சிருக்காங்க. இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இல்லை, ஒரு அறிவியல் சமூகம்ங்கிறது 5300 ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய சமூகம் தமிழ் சமூகம் இல்லையா? கீழடி நகர நாகரிகம் முக்கியம். இதெல்லாம் கிமுகு, கிபி இல்லை. 300-200 ஆண்டுகளுக்கு முன்னாக கீழடி நகர நாகரிகம் முக்கிய ஒரு சமூகமாக இந்த தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. அப்ப அதுக்கு முன்னாடி எவ்வளவோ நம்ம சிறப்பாக இருந்திருப்போம். இந்த சமூகம் அந்த காலத்துல இப்போ உங்களுக்கு கீழடியிலேயோ அல்லது கொடுமணல்லையோ கிடைக்கக்கூடிய அந்த மண்பானை ஓடு இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய குறி இருக்கு இல்லையா, அப்போ மண்பானை செய்யக்கூடியவனுக்கும் ஒரு மொழி அறிவு இருந்தது அப்படின்னு நீங்க அறிவு. இப்ப நம்ம இலக்கணத்துல உலகிலேயே கிமு 711 தொல்காப்பியம் இவ்வளவு வலுவான இலக்கண நூலை கொண்ட ஒரு சமூகம் இந்த தமிழ் சமூகம். அறிவியல்ல, நகர நாகரிகத்துல, இலக்கியத்துல செழித்து வளர்ந்த சமூகம் தமிழ் சமூகம். இப்போ உங்க சங்க இலக்கியம் இருக்கு. சங்க இலக்கியம் எவ்வளவு இலக்கிய மேன்மை மிக்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இலக்கிய மேன்மையெல்லாம் பொய்யும் அவங்க நிரூபிக்க விரும்புறாங்க. இப்போ இது நான் சொல்லல, முதலமைச்சர் சொல்லல, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. அதாவது உலகத்திற்கே இரும்பு தொழில்நுட்பத்தை முதலாக பயன்படுத்திய சமூகம் தமிழ் சமூகங்கிற அவங்க ஏற்க மறுக்கிறாங்க. நம்முடைய நகர நாகரிகம் என்பது கீழடியில் கிமு 3200. கங்கை சமவெளி நாகரிகம் சொல்றாங்க இல்லையா, அது வெறும் 600 ஆண்டுகள். கிபி இன்னிலிருந்து 600 ஆண்டுகள். நீங்க எங்க இருக்கீங்க, அவங்க எங்க இருக்க. அதாவது நீங்க பெரியவங்களா, நாங்க பெரியவங்களா, இது ஒரு சமூக வாழ்க்கை. இந்த சமூகத்துல எங்க பெருமை இருந்தா என்ன, யாருகிட்ட அறிவு இருந்தா என்ன, அதை அறிஞ்சுக்கிறது இல்லை, அதை ஏத்துக்கிறது இல்லை. உங்களுக்கு என்ன சங்க இலக்கியத்துல 42 பெண்களுக்கு கல்வி கிடைத்திருக்கிறது, கவிதை எழுதுற அளவுக்கு, மொழி புலமை மிக்கிற அளவுக்கு. அது இன்னைக்கு எத்தனை நூற்றாண்டு, 2000 ஆண்டுகளுக்கு பின் இந்த கவிதை உயிரோடு இருக்கிறது. பக்தி இலக்கிய காலத்தில் கூட 4 பெண்களுக்கு மட்டும்தான் கல்வி கிடைச்சிருக்கு, வெறும் 4 பெண்கள் தான். அதன் பின்பு உங்களுக்கு 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ் ஒரு பெண் எழுத்தாளர் கூட கிடையாது. சங்கம் அறிவிய காலத்திற்கு பின்பு வேற சமூகத்தை சேர்ந்த எழுத்தாளர்கள் யாருமே இல்லை என்பதுதான் நிரூபணமாயிருக்கு. 17ஆம் நூற்றாண்டுல ஆவுடையாக்கால், செங்கோட்டை சேர்ந்த ஆவுடையாக்கால் தான் கும்மி பாட்டுங்கிறத முதல்ல அவங்க எழுத்துல எழுதுறாங்க. அதன் பின்பு தமிழ்ல முதலாக நாவல் எழுதுங்க சங்கம் அறிவிய காலத்திற்கு பின்பு 700. அதன் பின்பு உங்களுக்கு 1300 ஆண்டு கழிச்சு மூவலூர் ராமாமிர்தம் மேல ஒரு நாவல் எழுதுறாங்க. அந்த நாவலுடைய பேர் உலக அதிசயமான தலைப்பு, தாசிகளின் மோச வளையம். ஆக 1300 ஆண்டுகளுக்கு பின்புதான் தமிழ் சமூகத்தில் ஒரு பெண் எழுத வருகிறார். இந்த பின்னடைவுக்கு யார் காரணம்? கிபி 11ஆம் நூற்றாண்டுக்கு பின்புதான் ஜாதிய வகுப்பாடுகள் நம்ம தமிழ் சமூகத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. அதற்கு முன்பு சாதி சார்ந்த இழிவுகளோ சாதி சார்ந்த அவமானங்களோ நிகழவில்லை என்பதை நம்முடைய இலக்கிய சான்றுகள் சொல்கிறது. அந்த இலக்கிய சான்றுகள் தான் நம்முடைய ஆதாரமா இருக்கு. இன்றைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நெல்மணி கிடைச்சிருக்கு இல்லையா, அது நெல்மணியின் மூலமாக நாம் அறியது நம்முடைய விவசாயத்தில் செழித்த ஒரு சமூகம். இரும்பு தொழில்நுட்பத்தில் இல்லை, இலக்கியத்தில் இல்லை, மொழியில் இல்லை, விவசாயத்திலும் நாகரிகத்திலும் நகர நாகரிகத்திலும் செழித்த ஒரு சமூகமாக இருந்தது. இதன் சொல்றதன் மூலமா நான் தமிழன், எனக்கு தான் எல்லா பேருமே நான் சொல்றதுக்காக வரல, அது இந்த பூலோகத்திற்கு உரியதுதான், இந்த இயற்கை உலகத்திற்கே உரியது. இதான் எந்த உலகத்துல அது இருந்தா என்ன, எந்த உலகத்துல அது இருந்தால் என்ன. இன்னும் ஒன்று சொல்றேன், நீங்க கீழடி நாகரிகம் பற்றி பேசுற அந்த காலத்தில் உங்களுடைய இலக்கண நூலான தொல்காப்பியம் இருந்த காலத்தில் அமெரிக்கா எப்படி இருந்துச்சு, ஆப்பிரிக்கா எப்படி இருந்துச்சு, நாடோடிகளாக இருந்தாங்க. அவங்களுக்கு மொழியே கிடையாது, கலாச்சாரம்னு ஒண்ணு கிடையாது. ஆனா அதுக்கு பின்பு நீங்க என்ன ஆகும், கிட்டத்தட்ட 2500 ஆண்டு கழித்த பிறகு அவங்களுக்கு மொழி பயன்பாடு வருகிறது, இலக்கண இலக்கிய பயன்பாடு வருது, நிலையான குடியிருப்புகளே வராங்க. நீங்க கிமு 3200 நகர நாகரிகத்தோடு அணிகலன்களை அணியக்கூடிய ஒரு ஆளாக நீங்க வாழ்ந்த ஒரு காலம். இன்னொரு உதாரணம் சிறப்பா சொல்லணும்னா, உங்களுக்கு பூம்புகார் இருக்கு இல்லையா, கரிகால சோழனை பத்தி பட்டினப்பாளையில ஒரு வரி இருக்கு. உங்க கோழியை ஓட்டுறதுக்கு தன்னுடைய காதில் இருந்து அணிந்திருந்த தோட்டை கட்டி கோழியை ஓட்டினாலும். பட்டினப்பாளையம் எந்த காலத்தில் எழுதப்பட்டது? பட்டினப்பாளையில தமிழ்நாட்டு பெண்கள் கொஞ்சம் மிகையா இருக்கலாம், தன்னுடைய காதில் இருந்த அணிகளை அவர் தூக்கி கிடாச்சுறான், கோழி போகுது. இப்படி காதில் இருந்த அணிகளை கழட்டி வீசிதால் சிறு குழந்தைகள் இருக்கு இல்லையா, அவங்க இந்த சின்ன வயசுல பார்த்துருப்பீங்க, நொங்கு வண்டின்னு ஓட்டுவான்ல, அந்த நொங்கு வண்டி ஓட்டும் போது அந்த அணிகள் எல்லாம் ஒண்ணு மேல முட்டி போச்சு அப்படின்னு.
அப்போ உங்களுக்கு காதணிகள் இருக்கு இல்லையா, அணிகலன் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, தலையை பெண்கள் கோதுன அந்த அந்த கருவி இருக்கா இல்லையா, இப்போ சீப்பு மாதிரி அந்த காலத்தில் ஒரு இது பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இங்கே இருந்திருக்கு. ஆனால் வந்து இது பிற சமூகத்தை இழிவுபடுத்துக்க சொல்லப்படலை. முதல் இதில் தெளிவான விஷயம், பிற சமூகத்தை இழிவுபடுத்துக்க இதன் பெருமைகள் பேசப்படவில்லை. இங்கே இப்படி ஒரு சமூகம் இருந்தது என்பதை நாங்கள் அறிவுபூர்வமாக சொல்கிறோம் என்பதுதான் உண்மை. இந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்தியாவுடைய வரலாற்றை, அது சமூக வரலாறு இருக்கலாம், அறிவியல் வரலாறு இருக்கலாம், இலக்கண வரலாறு இருக்கலாம், இலக்கிய செழுமை இருக்கலாம், தமிழகத்திலிருந்தான், நான் தமிழகன்னு கூட சொல்ல மாட்டேன், தமிழ்நாட்டிலிருந்தான் தொடங்கப்பட வேண்டும், தமிழ்நாட்டில் தான் வரலாறு எழுதப்பட வேண்டும் என்று அவர் அறிவித்தார். அவர் முதலமைச்சர் கற்பனையாக அறிவிக்க முடியாது. அரசியல் கட்சி தலைவராக அவர் அறிவிக்கல, அறிவியல் பூர்வமான ஆதாரத்துடன் அறிவித்தார். ஆனா ஆதாரம் குறைவா இருக்கு, போதிய அளவுல இல்லைன்னு சொல்லி தான் இப்ப திருப்பி அனுப்பியிருக்கு. எத்தனை ஆண்டுகள் கழிச்சு திருப்பி அனுப்புவீங்க? கிட்டத்தட்ட 2 ஆண்டு. 2 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு தெரியாதா? அதே வடநாட்டில் இருக்கக்கூடிய ஆய்வறிஞர்களே அறிக்கை உண்மையானது இப்படிதான் சொல்றாங்க. நீங்க எந்த ஆய்வத்துக்கு உட்படுத்துங்க, நீங்க என்ன பண்ணணும், இப்ப உங்களுக்கு நான் ஒரு அறிக்கை சமர்ப்பித்தால் இந்த அறிக்கை சரியா தவறான்னு சொல்ல வேண்டியது நீங்க ஒரு ஆய்வு அறிஞர் தான் சமர்ப்பிக்கணும். டெஸ்ட் பண்ணி நீ கொடு, தவறுன்னு சொல்லணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா இதை திருத்தி கொடுங்கங்கிறீங்க. நாங்க ஒன்றும் கணக்கு போடல. தொல்லியல் அறிஞர்கள், அகழ்வாய் அறிஞர்கள், இதுல இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் இங்க மட்டும் இல்ல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆய்வு அலுவலகத்துக்கு போயிருக்கு, ஜெர்மனில் இருக்க ஆய்வு அலுவலகத்துக்கு போயிருக்கு, எல்லா உலக நாடுகள் இருக்கக்கூடிய ஆய்வகங்கள் குறித்த சர்டிபிகேட்டை தான் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது சிறுகதையில் எழுதப்பட்ட கதை இல்லை, நாவல் எழுதப்பட்ட புனைவு இல்லை, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. நீங்கள் காலதாமதம் செய்வதால் நீங்கள் எந்த நன்மையும் அடைய முடியாது. வரலாற்றை நீங்க மாற்ற முடியாது, வரலாற்றை நீங்க திரிக்க முடியாது. அப்படி நீங்க திரிச்சிங்கன்னா நீங்க திரிபுவாதிகள். உண்மையை சந்திக்க மறுக்கிறவர்கள் எல்லாருமே ஏமாற்றுக்காரர்கள், ஒருவத்தில் அவர்கள் சமூக விரோதிகள். உங்களுடைய எழுத்துக்கள், ஒரு எழுத்து என்ன மாற்றம் பண்ணும் அப்படின்லாம் சிலர் கேட்டிருப்பாங்க. ஆனா அந்த எழுத்துக்கள் இன்றைக்கு காலனி அப்படிங்கிற அந்த சொல்லை நீக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பங்காற்றி இருக்கு, அடங்காத அழுகை அப்படின்னு. இது எழுத்தாளர்களுக்கு நீங்க இந்த இடத்துல சொல்ல விரும்புவது என்ன? ஏன்னா ஏற்கனவே ஒரு 2 வாதம் எடுத்துக்கிட்டே இருக்கும். கலை கலைக்கானதேன்னு ஒன்று சொல்லுவாங்க, கலை மக்களுக்கானதே அப்படின்னு மாவோ சொல்றதுல இருந்து சொல்லுவாங்க. ஒரு கலை எப்படி இருக்கணும், எழுத்தாளர் எப்படி இருக்கணும், அவருடைய படைப்புகள் எப்படி இருக்கணும்? இல்லை, இப்போ 2025 கலை கலைக்காகவா கலை மக்களுக்காகங்கிற வார்த்தைலாம் அந்த விவாதமே இல்லை. இப்போ நாங்கள் வந்து 70, 80 இருந்தவங்க எல்லாமே உலகமயமாக்கலை எதிர்த்தாங்க. 2025 இருக்கிற எல்லாருமே உலகமயமாக்கலை கொண்டாடுற சமூகம். முதலாளித்துவத்தை அப்போ எதிர்த்தாங்க, இப்போ முதலாளித்துவத்தை கொண்டாடுறோம். ஆகவே இந்த கலைக்காகவா கலை இலக்கியத்துக்காகங்கிறதுலாம் அந்த அந்த உரையாடல் இப்போ இல்லை. ஒரு எழுத்தாளராக அதை எழுத விரும்புகிறவங்க முதல்ல உங்களை படிங்க, உங்கள் வீட்டு மனிதர்களை படிங்க, உங்கள் தெருவில் உள்ளவர்களை படிங்க, உங்கள் ஊரை படிங்க. இதுதான் உங்களுடைய கதைக்கான கரு. இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், சமூகத்தை புரிஞ்சுக்கணும். முதல்ல சமூகத்தின் மீது உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கணும், சமூகத்தின் மேலே ஒரு கோபம் இருக்கணும், ஒரு ஆத்திரம் இருக்கணும், ஒரு வலி இருக்கணும். அப்புறம் மொழியில் நீங்கள் கதை எழுதுறீங்க, நீங்கள் எழுதக்கூடிய மொழி வந்து கிட்டத்தட்ட நமக்கு கிமு 711 தொல்காப்பியம் இருக்குன்னா, ஒரு இலக்கண நூல் உருவாவதற்கு இலக்கியம் இருந்தால்தான் இலக்கண நூல் உருவாகும். அப்போ இலக்கண நூல் உருவாயிருக்குன்னா அதற்கு முன்பாக இலக்கியம் இங்கே இருந்திருக்கு, செழுமையான வலிமையான ஒரு இலக்கியம் வந்திருக்கு. இவ்வளோ பாரம்பரியம் மிக்க ஒரு வலிமையான ஒரு இலக்கிய செழுமையில் வரக்கூடிய நான் மொழியில் எவ்வளோ கவனமாக இருக்கணும். ஒரு எழுத்தாளருங்கிற வந்து தனி மனித கதை எழுத விட சமூகத்தினுடைய கதை எழுதணும். தனி மனித துயரத்தை விட சமூக துயரம் பெருசு. இந்த தமிழ் சமூகத்துடைய பண்பாட்டை, தமிழ் சமூகத்துடைய நாகரிகத்தை, தமிழ் சமூகத்துடைய வளர்ச்சியை நீங்கள் எழுதணும். அப்புறம் கலாச்சார மாற்றம் எது, கலாச்சார அதிர்ச்சி எது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ கலாச்சார மாற்றங்கிறது உதாரணமாக வந்து நம்முடைய இளமை காலத்தில் பெண்கள் தென்னில் உட்காரக்கூடாதுங்க அப்படிங்கிறது. இப்போ என்னுடைய காலத்துலேயே ஒரு 2000 பெண்கள் வந்து சென்னையில் வந்து வெளியில் தங்க மாட்டாங்க. நீங்கள் சகஜமாக இருக்குது. இது கலாச்சார மாற்றம். ஒரு பெண் வந்து இப்போ வந்து மதுரை கோர்ட்டில் இந்த புள்ள இவருக்கு பிறக்கலன்னு சொன்னாங்க, அது நிகழ்ந்திருக்கு. இது கலாச்சார அதிர்ச்சி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு சிந்தூர் ஆப்ரேஷனில் 2 பெண்கள் தான், அதுவும் முஸ்லீம் பெண் ஒருவர், கிறிஸ்தவ பெண்கள் தான் அதை லீட் பண்ணாங்க, ப்ரெஸ் மீட் சந்திச்சாங்க. இப்போ பெண்கள் எப்படி இது மாற்றம்.
போலீஸுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னது, இராணுவத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னது, வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னது இல்லையா? நீ இயல்பாக இருக்கு. இது சமூக மாற்றம். சமூக மாற்றம் எப்படி நிகழ்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். கலாச்சார அதிர்ச்சி எப்படி நிகழ்கிறது என்பதை அறிய வேண்டும். பழைய பண்பாட்டிற்கும் புது பண்பாட்டிற்கும் இடையிலான முரண்பாடு எது என்று அறிந்து எழுதுதான் இலக்கியம். அந்த முரண்பாட்டை யார் கண்டுபிடித்தானோ அவன் தான் எழுத்தாளன். தான் உருவாக்கக்கூடிய சொல் ஒரு அர்த்தமுள்ள சொல், செத்து போகக்கூடிய சொல் அல்ல. செத்து போகாத சொல்லை உருவாக்கணும்னா எழுத்தாளன். அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடணும். முதல் அடிப்படை உங்களுக்கு சமூகத்தின் மீது அக்கறை இருக்கணும், மனிதன் மீது அன்பு இருக்கணும். இந்த 2 இருக்கணும்னா எழுத்தாளனாக இருக்க முடியும். இவ்வளோ நேரம் உங்களுடைய முக்கியமான பல்வேறு வேலைகளுக்கு மத்தியில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள், நிறைய இடங்களில் ஒரு புது கேள்விகளுக்கு ஒரு நல்ல விடை கிடைச்ச மாதிரி ரொம்ப அற்புதமாக இருந்தது. நேர்காணல் கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள் சார். நன்றி. 91 ஆண்டுகள், 5 தலைமுறைகள், பாரம்பரியமிக்க SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம்.